Hi students. Generally, நம்ம chemical kinetics unit படிக்கிறோம் அப்படினா வேதிவினை வேகவியல் யூனிட் படிக்கிறோம் அப்படினா அந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கிராஃப்ல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்பாங்க அப்படினு சொல்லிருந்தோம் இல்லையா நீட் எக்ஸாம்க்கு இந்த யூனிட்ல இருந்து பெரும்பாலும் கிராஃப் क्वेश्चंस நிறைய கேட்பாங்க ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் நமக்கு கிராஃப்ல இருந்து தான் क्वेश्चन கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க ஓகே சோ இப்போ இந்த கிராஃபை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ட பார்க்கறோம் அந்த கான்செப்ட்ட பார்த்துட்டு அத பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஈக்குவேஷனை டெரைவ் பண்றோம் and அத பேஸ் பண்ணி எப்படி கிராஃபை பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம் ஓகே அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் சொல்றோம்னு சொல்லிருக்கோம் இல்லையா சோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் நம்ம அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன அத பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம் ஓகே நமக்கு ஜெனரலா தெரியும் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படினா k a e power minus ea by rt ரைட்டா இததான் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படினு சொல்றோம் இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல k அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் வினை வேக மாறிலி அப்படினு சொல்லிருக்கோமா வினை வேக மாறிலி அடுத்து a அப்படினா frequency factor அப்படினு சொல்றோம் தமிழ்ல அதிர்வெண் காரணி அப்படினு சொல்றோம் அதிர்வெண் காரணி அல்லது இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க அது எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படினு சொல்லுவோம் எக்ஸ்போனென்ஷியல் அப்படினா இங்க நமக்கு ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் ஏனா இங்க e பவர் இருக்குலையா e பவர் தான் நம்ம ஜெனரலா எக்ஸ்போனென்ஷியல் அப்படினு சொல்லுவோம் அந்த எக்ஸ்போனென்ஷியலுக்கு முன்னாடி இந்த a இருக்குறதுனால இத ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படினு சொல்றோம் முன் மடக்கை காரணி அப்படினு சொல்றோம் முன் மடக்கை காரணி pre exponential factor அடுத்து ea அப்படினா கிளர்வுறு ஆற்றல் that is activation energy அப்படினு சொல்றோம் கிளர்வுறு ஆற்றல் அடுத்து r அப்படினா gas constant வாயு மாறிலி gas constant ஓட வேல்யூ பார்க்கணும் gas constant ஓட வேல்யூ நிறைய இருக்குடா பட் நம்ம இந்த ஃபார்முலால இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல gas constant ஓட வேல்யூ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படினா 8.314 ஜூல் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே இங்க gas constant ஓட வேல்யூ நம்ம 8.314 ஜூல் ஜூல்ல இருக்கிற வேல்யூ தான் நம்ம இங்க சம்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இது ஜூல்ல இருக்கறத பார்ப்போம் ஓகே அடுத்து t ங்கறது ஆஃப் கோர்ஸ் டெம்பரேச்சர் வெப்பநிலை இதுதான் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படினு சொல்றோம் एक्चुअली இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் இதை எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரோம் அப்படினா பாரு இங்க ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கா வினை வேக மாறிலி இருக்கா இங்க டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம் வெப்பநிலை மாறும்போது வினை வேக மாறிலி மாறுது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் மாறுது ரேட் கான்ஸ்டன்ட் மாறுதுனா ரேட்டும் மாறும் ஓகே வினை வேக மாறிலி மாறும்போது எனக்கு வினையோட வேகமும் மாறும் அப்படியே ஒண்ணுக்கு இன்டர்ரிலேட்டட் தான் ஓகே அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது k சேஞ்ச் ஆகுது k சேஞ்ச் ஆகும்போது r சேஞ்ச் ஆகுது r is nothing but வேகமும் மாறும் ஓகே அப்போ அர்ஹீனியஸ் சமன்பாட்டை பொறுத்தவரையிலும் இந்த வினை வேக மாறிலி k அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா இருக்கு ஓகே இது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் வெப்பநிலையை சார்ந்தது ஓகே இது ஒரு ஸ்டேட்மென்ட் क्वेश्चन தான் கேட்பாங்க ஓகே சோ இதுதான் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் சொல்றோம் இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை நம்ம இப்போ நான் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்னு சொல்லிட்டேன் அப்ப டெம்பரேச்சர் டிபெண்டன்ட்டா இருந்ததுனா நம்ம வேற டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்கு அப்படினு பாப்போம் ஓகே அப்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகுது அப்படினா அப்ப ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்ட் என்ன இன்னொரு டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கறத ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ பார்க்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம k a e power minus ea by rt இந்த ஈக்குவேஷனுக்கு என்னால கிராஃப் டிரா பண்ண முடியுமா அப்படினா இந்த ஈக்குவேஷனுக்கு என்னால கிராஃப் டிரா பண்ண முடியாது கிராஃப் வரைய முடியாது ஏன் கிராஃப் வரைய முடியாது ஏனா இங்க e பவர்ல இருக்கு இல்லையா e பவர்ல இருக்கும்போது நம்மளால கிராஃப் வரைய முடியாது ஜெனரலாவே e பவர்ல இருக்கறதால நம்ம அந்த கிராஃப்ல டிரா பண்ண முடியாது அதனால என்ன பண்றோம் அப்படினா இந்த e பவரை நான் தூக்குறேன் ஓகே அப்ப e பவர் நான் தூக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படினா ரெண்டு பக்கமும் ln எடுத்துக்கிறேன் that is taking ln natural logarithm எடுத்துப்போம் ஓகே அப்படி ln எடுக்கும்போது ln k equal to ln a plus ln e power minus ea by rt
ரைட்டா இப்போ இந்த லானும் ஈயும் எனக்கு நேச்சுரல் லாகமும் ஈயோ ஈ பவரும் ஈ கேன்சல் ஆயிடும் இல்லையா அப்ப கேன்சல் ஆயிடுச்சுனா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இது அப்படியே கீழ வரும் அப்ப பாரு ln k = ln a minus ea by rt இப்போ ln தூக்கணும் ln லாகா மாத்தணும் ln லாகா மாத்துறதுக்கு நம்ம 2.303 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகே அப்போ நான் ln லாகா மாத்துறதுக்கு என்ன பண்றேன் பாரு 2.303 into log k equal to இங்க ln இருக்கா இதையும் மாத்துறேன் 2.303 log a minus ea by rt என்ன பண்ணிடலாம் 2.303 டிவைட் பண்ணிடலாமா டிவைட் பண்ணிட்டா log k is equal to log a minus இது ரெண்டுலயுமே நான் 2.303 ஆல டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும் இல்லையா இங்க 2.303 இல்ல அப்ப டிவிஷன்ல எனக்கு 2.303ங்கற ஒரு டேர்ம் வந்துரும் 2.303 RT இதுதான்டா ஃபைனல் ஈக்குவேஷன் एक्चुअली இது ஒரு ஈக்குவேஷன் இப்ப நம்ம இது எதுக்காக டெரைவ் பண்ணிருக்கோம்னா இத வச்சு நம்மளால கிராஃப் டிரா பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நான் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் இப்போ கிராஃபை டிரா பண்ணனும் ஓகே இத நான் எப்படி கிராஃபை டிரா பண்றேன் அப்படினா அந்த ஈக்குவேஷனை நான் அதே எழுதிக்கிறேன் log k is equal to log a minus ea by 2.303 RT இது கிராஃப் டிரா பண்றோம் எதுக்கு அதாவது நமக்கு தெரியும் நேர்கோட்டுக்கான சமன்பாடு இல்லையா ஒரு லைன் டிரா பண்றோம் கிராஃப்ல அப்படினா அதுக்கான ஒரு ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கு இல்லையா that is y equal to mx plus c இல்லையா அப்ப இந்த ஃபார்முலாவை வச்சு நாம இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்றோம் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாரு y ஆக்சிஸ்ல எனக்கு log k வந்துருதா y ஆக்சிஸ்ல u x ஆக்சிஸ்ல பாரு இங்க mx ன்னு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இல்லையா அப்ப mx ரெண்டும் சேர்ந்து இருக்குனா m என்ன x என்னன்னு பாருங்க xங்கிறது இங்க ஆக்சிஸ்டா ரைட்டா அப்ப xங்கிறது இங்க ஆக்சிஸ்ல போகுதுனா எனக்கு வேல்யூஸ் இங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம் இல்லையா அப்ப வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி இங்க என்ன டேர்ம் இருக்கோ அத x ஆக்சிஸ்ல எடுத்துக்கணும் ஓகே அப்ப வேல்யூ சேஞ்ச் ஆகுற மாதிரி எனக்கு என்ன டேர்ம்ஸா இருக்கு அப்படினா இந்த EA இருக்கா EAங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி கிளறுற ஆற்றல் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒரு ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்பவுமே ஈக்குவல் ஓகே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படினா அது ஸ்டார்ட் ஆகுற டைம்ல இருந்து அது கடைசியா முடியற டைம் வரையிலுமே எனக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜில எந்த சேஞ்சும் இல்ல ஓகே அப்ப throughout the equation அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா முடியற வரையிலுமே ஆக்டிவேஷன் எனர்ஜி கான்ஸ்டன்ட் தட் இஸ் EA ஓட வேல்யூ கிளறுற ஆற்றல் மாறிலி அப்ப இது கான்ஸ்டன்ட் 2.303 நம்பர் கான்ஸ்டன்ட் தான் r கேஸ் கான்ஸ்டன்ட் வாயு மாறிலி கான்ஸ்டன்ட் அப்ப எது இங்க மாறுது டெம்பரேச்சர் மட்டும் தான் மாறுது இல்லையா அப்ப டெம்பரேச்சர் மாறதுனால இந்த டெம்பரேச்சர் எனக்கு டிவிஷன்ல இருக்கா அதனால 1/t அப்படி போடுங்க இப்ப x ஆக்சிஸ் நான் என்ன எடுத்துர்க்கேன் 1/t ஓகே இப்ப 1/t நான் log k வச்சிட்டேன் இப்ப ஸ்லோப் mங்கிறது இங்க ஸ்லோப் சாய்வு இல்லையா அப்ப ஸ்லோப் எனக்கு என்ன கிடைக்கும் பாரு பேலன்ஸ் என்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஸ்லோப் பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு EA by 2.303 r இருக்கா அப்ப அது எல்லாமே எனக்கு ஸ்லோப் என்ன ஸ்லோப்பா இருக்கு பாரு மைனஸ் இருக்கா that is negative slope ஓகே எதிர்க்குறி சாய்வு கிராஃப் டிரா பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கோ நெகட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா கிராஃப் இப்படி டிரா பண்ணணும் அந்த நம்ம ஒரு லீனியர் லைன் ஒன்னு வரையறோம் இல்லையா அந்த லைன் டிரா பண்ணும்போது இந்த டைரக்ஷன்ல டிரா பண்ணிக்கணும் ஓகே இது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருந்துச்சுனா இப்படி நெகட்டிவ் ஸ்லோப் எதிர்க்குறி சாய்வா இருந்தா கிராஃப் இப்படி போடணும் இந்த மாதிரி லைன் போடணும் அதே பாசிட்டிவ் ஸ்லோப் நேர்க்குறி சாய்வா இருந்தா கிராஃப் இப்படி போடணும் இப்ப பாரு எனக்கு முன்னாடி இங்க ஸ்லோப்புக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா நெகட்டிவ் ஸ்லோப் கரெக்ட்டா நெகட்டிவ் ஸ்லோப்னா கிராஃப் இந்த டைரக்ஷன்ல டிரா பண்ணி புரியுதா இதுல ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம்னா இதுதான் ஸ்லோப் சாய்வுன்னு சொல்றோம் இங்க சாய்வோட வேல்யூ என்னன்னு பாரு -EA by 2.303 r ஏனா t தான் நான் ஆக்சஸ் கொண்டு போய்ட்டா அப்ப மீதி இருக்கிறது மட்டும் தான் ஸ்லோப் சாய்வு சோ m is equal to -EA by 2.303 r ரைட்டா c னா என்ன சார் அப்படினா இன்டர்செப்ட்னா வெட்டு துண்டு
இல்லையா? அப்ப இன்டர்செப்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா வரைஞ்சோம் அப்படின்னா எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடம் தான் இன்டர்செப்ட். அப்ப இதுதான் சி. இன்டர்செப்ட் எனக்கு சி கொடுத்துட்டாங்க. புரியுதா இது? ஓகே. அப்போ இங்க பாரு log k is equal to log a minus ea by 2.303 rt இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம y equal to mx plus c ஃபார்மேட்டுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகே, இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கிராஃப். இத பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, இதே நம்ம log மாத்துறதுக்கு முன்னாடி ln வெச்சும் ஒரு ஃபார்முலா எழுத முடியும், ஒரு கிராஃப் டிரா பண்ண முடியும். ஓகே, அந்த கிராஃபையும் சொல்லி கொடுத்தறேன், தெளிவா கவனிச்சுக்கோ. ஏனா क्वेश्चनல உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க log k கொடுக்கறாங்களா ln k கொடுக்கறாங்களாங்கற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, log k கொடுத்தா அங்க ஸ்லோப் வேற, ln k கொடுத்தாங்கன்னா அங்க ஸ்லோப் வேற. என்ன வரும் அப்படினா பாரு, நான் அந்த ஈக்குவேஷன் பாருங்க. ln k equal to ln a minus ea by rt. ரைட்டா? ஓகே, இப்போ இதுக்கு நீ கிராஃப் டிரா பண்ணனும்னா இது y, இது mx, இது c. y axisல ln k, x axisல ea by r ங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ 1/t. முன்னாடி பாரு மைனஸ் தான இருக்கு, நெகட்டிவ் ஸ்லோப்பா இந்த டைரக்ஷன். m is equal to minus ea by r. சம்ஸ சால்வ் பண்ணும்போது இந்த இடம் தெரியணும், அதுக்காக தான் இந்த இடத்தை நான் தெளிவா சொல்றேன். லானா லாகன் தெளிவா பாத்துக்கோன்னு சொல்றேன். ஓகே, ஏனா क्वेश्चनல ln k versus 1/t அப்படினு கொடுக்கறாங்கன்னா, ஓகே, ln k versus 1/t அப்படினு கொடுத்தாங்கன்னா அங்க ஸ்லோப், அங்க சாய்வு ea by r. இதே log k versus 1/t னு கொடுத்தாங்கன்னா அங்க ஸ்லோப் minus ea by 2.303 r. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चंस கேட்பாங்கங்கறத நான் மாடல் சம் ஒன்னு சொல்றேன் இப்பவே போறோம். ஓகே, அவ்வளவுதான். புரியுதா இது? ஓகே, இது இரண்டாவது கிராஃப். ஓகே, சேம் கிராஃப் தான், நம்ம log ln மட்டும் மாத்திட்டோம் அவ்வளவுதான். அடுத்து இத வச்சு நமக்கு ஃபைனலா ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரும். ஓகே, அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படினா log of k2 by k1 ரெண்டு வேற வேற டெம்பரேச்சர்ல வருது. ஓகே, சோ k2 by k1 is equal to ea by 2.303 or 1 by T1 minus 1 by T2. இதுதான்டா ரெண்டு டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஓகே, ரெண்டு வேற வேற டெம்பரேச்சர், ரெண்டு வேற வேற வெப்பநிலையில வினைவேக மாறி. எனக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுனா நான் ரேட் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும்னு சொன்னா வெப்பநிலை மாறும்னு சொன்னமா, சாரி வினைவேக மாறி. அப்ப வெப்பநிலை மாறும்போது வினைவேக மாறியும் மாறும். அதனால தான் ரெண்டு டெம்பரேச்சர் ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட் போடுறோம். ஓகே, அடுத்து இத நீ அகைன் மாத்தி எழுதணும்னா k2 by k1 equal to ea by 2.303 or T2 minus T1 divided by T1 T2. இது ரொம்ப பெரிய ஃபார்முலா. ஓகே, தட்ஸ் இத பேஸ் பண்ணி சம்ஸ் போடணும்னா ரொம்ப பெரிய சம்மா போகும். ஓகே, ஒண்ணு இல்ல, வேற வேற டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். क्वेश्चनல ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருவாங்க. நான் r ஓட வேல்யூ 8.314 எடுத்துக்கறேன்னு சொல்லிருக்கேன். k1 k2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஒண்ணு k2 ஓட வேல்யூ கேட்பாங்க, இல்ல k1 ஓட வேல்யூ கேட்பாங்க. இத 1 ஓட வேல்யூ கொடுத்து இன்னொரு வந்து கேட்டாங்கன்னா டைரக்டா சால்வ் பண்ணி போட வேண்டியது. ஓகே, இத பேஸ் பண்ணி மெஜாரிட்டி இது ஒரு நீட் எக்ஸாம்ல क्वेश्चंस எதுவும் வந்தது இல்ல. அதனால இத கொஞ்சம் தெளிவா பார்த்து வெச்சுக்கோ. ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோ. ஏன்னா டைரக்ட் ஃபார்முலாவே நமக்கு क्वेश्चनல கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அதனால இந்த டைரக்ட் ஃபார்முலாவை அப்படியே பார்த்து மெமரைஸ் பண்ணி வெச்சுக்கோ. ஓகே, இப்போ நான் அத பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்னு சொல்றேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? அதான் क्वेश्चन எப்படி கொடுப்பாங்கன்னா ln k versus 1/t கிராஃப்ல ஸ்லோப் எனக்கு கிடைக்கிற ஸ்லோப் வேல்யூ ஒரு 2000 கொடுக்குறாங்க. கிடைக்கிற ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளவு? 2000. இப்படி இருந்ததுன்னா எனக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. EA ஓட வேல்யூ, கிளறுற ஆற்றலோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. ஓகே, இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நானா கொடுக்குற சம் தான். ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி சம்ஸ் இல்ல, பட் இந்த வேல்யூ எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அதனால இந்த வேல்யூ கொஞ்சம் தெளிவா பார்த்து வெச்சுக்கோங்க. இதுதான் கொடுக்கணும்ங்கற நெசசிட்டி கிடையாது இல்லையா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்ங்கிறதுக்காக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, சோ அப்ப
அப்ப ln k versus 1/t ல எனக்கு ஸ்லோப் சாய்வு எனக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படினா 2000 கொடுத்துட்டாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. கிராஃப் என்ன ln k versus 1/t. ln k versus 1/t ஆனா நான் ஸ்லோப்கான வேல்யூ -ea/r னு கொடுத்திருக்கேனா ரைட்டா. அப்ப ea/r னா எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ 2000. அப்ப ea/r = 2000 னு போடுவோம். இங்க வேல்யூ நமக்கு கொடுக்கும்போது மைனஸ்ல தான் இருக்கும். சோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப ea = 2000 into 8.314. அதை மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 16 னா இது ஜூல். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். கிலோ ஜூல்ல கேட்டாங்க என்ன பண்ணிக்கோ 3 டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வெச்சு அது கிலோ ஜூலா இருக்கும். இதே சேம் क्वेश्चनல எனக்கு log k versus 1/t கொடுத்தாங்க. ஓகே அப்ப log k versus 1/t கொடுத்தாங்க. இத எப்படி சால்வ் பண்றது அப்படினா அகைன் மறுபடியும் எனக்கு ஸ்லோப் இங்க என்ன வந்துரும் -ea/2.303 r. ஓகே அப்போ ea ஓட வேல்யூ வேணும் -2000 into இத அந்த பக்கம் வந்துருமா 2.3 into 8.3. இத மல்டிப்ளை பண்ணி இந்த 2000 ஆல மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சது. ஓகே இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிட்டத்தட்ட 19 கிட்ட வரும். அத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க 2000 ஓட மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஜூல்லயும் போடுங்க, கிலோ ஜூல்லயும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத சால்வ் பண்ணி போடுங்க. தட்ஸ் இட். ஓகே அப்போ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படினா எதுக்காக அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் கொண்டு வரோம்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டும் சேஞ்ச் ஆகும். வெப்பநிலை மாறும்போது வினைவேக மாறிலி மாறும். ரேட் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ரேட்டும் மாறும். வினைவேக மாறிலி மாறும்போது எனக்கு வினையோட வேகமும் மாறும். ஓகே இதுதான் கான்செப்ட். அப்போ ஒரு ரியாக்ஷனோட ரேட் ஒரு வினையோட வேகம் எனக்கு வெப்பநிலையை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஓகே அதோட டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஸ்பீட் ஆகுறதோ அல்லது ஸ்லோவா போறதோ இது எல்லாமே டெம்பரேச்சரை பொறுத்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை கொண்டு வராங்க. ஓகே இது மாறினா அதுவும் மாறும், இது மாறலையா அதுவும் மாறாது அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம், அதை எப்படி டெரைவ் பண்ணி கிராஃப் டிரா பண்றோம், ரெண்டு கிராஃப் பார்த்திருக்கோம். ஃபைனலா ரெண்டு வேற டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்ங்கிறது ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே இதை பேஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன